ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளை. இவர் ரொம்ப குறைவா தான் ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காரு. என்ன சின்ன பிள்ளையா இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும் பொழுது ஒரு 7 வயசு அந்த மாதிரி வயசுல இருந்த காரணத்தினால பெரிய பெரிய ஹதீஸ்கள்லாம் இவர் என்ன செஞ்சுக்கிறல, மனப்பாடம் செஞ்சுக்கிறல. சில விஷயங்கள் ரொம்ப குறைவா வீட்டில் குனூத்லாம் அவர் தான் அறிவிப்பார். வித்தர்ல வரும் குனூத்லாம் அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத்த, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வந்து வித்தர்ல ஓதுவதற்காக எனக்கு கற்றுத் தந்தாங்க. சின்ன பிள்ளையில வீட்டில் நினைஞ்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு எவ்வளவு செய்திகள் மனப்பாடம் இருக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்க. சின்ன பிள்ளையாக கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கும் அவருக்கு, ஒரு 5-10 தான் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்படி கேட்கும் பொழுது அதுல சொல்றாரு, அந்த குணத்தை எல்லாம் சொல்றாரு. இந்த அல்லாஹும்ம ஹதினி ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க, அது நல்லா ஞாபகத்தில் இருக்குது. அதை சொல்லும் பொழுது அதுல ஒரு 5-6 விஷயம் அவர் சொல்லும்போது முக்கியமா ஒன்று சொல்றாரு. ஹஃபில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிறேன். எனக்கு பேர பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி தஅமா யுரீபுக இலாமா லா யுரீபுக, பேர பிள்ளை ஹசனே உனக்கு சந்தேகம் தர்றதை விட்டுவிட்டு சந்தேகத்துக்கு இல்லாத நோக்கி போயிரு. செய்யலாமா செய்யக்கூடாதான்னா செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துக்க. சந்தேகத்திற்கு இடமானதை நீ விட்டுவிட்டு சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகத்திற்கு இடமில்லாத நோக்கி போய்விடு. இந்த பேசிக் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துறாங்க. எதிர்காலத்தில் நம்ம பேரப்புள்ள ஹராமானெல்லாம் செஞ்சிடக்கூடாது, ஒவ்வொரு சட்டமா சொல்லி கொடுக்க தேவையில்லை. எதை சொல்லி கொடுத்துருவோம், டவுட் வந்தா தூக்கி போட்டு போயிரு. செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யக்கூடாதுன்னு போயிட்டே இரு. செய்யறதுக்கு ஏதாவது தந்திரம் இருக்கா, செய்யலாங்கிறதுக்கு ஏதாவது குறுக்கு வழி இருக்கான்னு தேடிட்டு இருக்காத. செய்யலாமா செய்யக்கூடாதா, செய்யக்கூடாது போ, இந்த முடிவை எடுத்துக்கமான்னு சொல்லி பேரனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. இது திருமதியில 2442வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இதுல என்ன முடிவுக்கு வரணும், அல்லாஹ் தடை செய்தவை எவைங்கிறத அறிந்து கொள்வதற்கு முன்னாடி தடை செய்யாமல் தடை செஞ்சிருப்பானா என்று டவுட் வருமே, சந்தேகம் வருமே, அதுல இருந்து விலகி கொள்ற முடிவு நம்ம எடுத்தோம் என்றால் நம்முடைய நிலை எங்கேயோ போயிடும். இந்த ஹராம்ல இருந்து தப்பிச்சு கொள்றது நம்ம சாதாரண ஒரு விஷயமா ஆயிரும்.